ஊர்வசி, நீ ஆடியது நாட்டியமா அல்லது ஜெயந்தன் மேல் கொண்ட காதல் நாடகமா? தேவேந்திரா, கலை என்பது தெய்வீகமானது. அதிலும் இசையும் நாட்டியமும் இறைவனே விரும்பி வளர்த்த பெருமைக்குரியது. அந்த துறையில் பணியாற்றுபவர்கள் அரங்கிற்கு வந்துவிட்டால் அவர்கள் புனிதமான கலையை மட்டும்தான் வெளிப்படுத்த வேண்டுமே தவிர ஒருவருக்கொருவர் மீது ஏற்பட்ட காதலில் மயங்கி உணர்ச்சி வசப்பட்டு கலையை மாசுபடுத்தினால் அதை விட மகா பாவம் இந்த உலகில் வேறு எதுவுமே இல்லை. அதனால் ஊர்வசி, வானுலகில் மேலான கலையில் பணியாற்றிய நீ கீழான முறையில் நடந்து கொண்டதால் இவ்வுலகத்தை விட்டு பூலோகத்தில் சென்று பிறக்க கடவாய். ஜெயந்தா, அனைவரும் கூடியிருக்கும் இந்த சபையில் உன்னை மறந்து உணர்ச்சி பெருக்கால் ஒழுக்கமற்று நடந்து கொண்ட நீயும் கீழ் உலகம் சென்று ஆறறிவுள்ள மனிதர்களிடையே ஓரறிவுள்ள உயிராக பிறக்க கடவாய். ஐயனே, என் மைந்தன் ஜெயந்தனும் ஊர்வசியும் செய்தது மன்னிக்க முடியாத குற்றம்தான். அட்டியின்றி உங்கள் கோபத்திற்கும் சாபத்திற்கும் அவர்கள் ஆளாக வேண்டியவர்கள்தான். இருந்தாலும் அறியாமல் செய்துவிட்டார்கள். பிழைய மன்னித்து இருவருக்கும் விமோசனம் அளித்து நல்வழி காட்டுங்கள். தேவேந்திரா, தவறு செய்தவர்கள் தண்டனையை அனுபவித்தே தீர வேண்டும். ஆனாலும் பிழையை உணர்ந்து விட்டால் நிச்சயம் வழி பிறக்கும். சுவாமி, முக்காலமும் உணர்ந்த தாங்களே இவர்களின் பிற்காலத்திற்கும் ஒரு நல்ல முடிவை கூறிவிடுங்கள். முதல் என்ற ஒரு வார்த்தை தோன்றிய போதே முடிவு என்ற ஒரு வார்த்தையும் தோன்றியிருக்கிறது அல்லவா? அமரர் தலைவா, இவர்களுக்கு நானே ஒரு நல்ல முடிவை கூறுகிறேன். ஊர்வசி, சோழ சாம்ராஜ்யத்திலே பூம்புகார் நகரிலே நீ நாட்டிய கணியாக பிறப்பாய். மன்னர்கள் கலையரங்குகளில் மரியாதைக்கென சாற்றும் தலைக்கோலாக ஜெயந்தன் மாறி உன் நடன அரங்கேற்றம் ஒன்றில் கொண்டு வந்து வைக்கப்படுவார். அதை நீ கண்டதும் உங்கள் சாபம் நீங்கி நீங்கள் இருவரும் விண்ணுலகம் வந்து சேர்வீர்கள். தேவேந்திரா, ஊர்வசி தமிழகத்தில் பிறப்பதால் இன்னொரு சிறப்பும் நடக்க இருக்கிறது. அதையும் தங்கள் திருவாக்கால் சொல்லுங்கள் சுவாமி. பூம்புகாரிலே நாட்டிய கணிகேர் குலத்திலே முதலாவதாக ஊர்வசி அவதரிப்பாள். பிறகு இவளுடைய வம்சத்திலே மாதவி என்றொரு ஆடல் அரசி தோன்றுவாள். அவளால் செந்தமிழிலே சிலப்பதிகாரம் என்ற சிறந்த ஒரு காப்பியமே உருவாகும். அந்த அரும்பெரும் காப்பியத்தை இளங்கோவடிகள் என்ற என்னை போல் ஒரு துறவியே செய்ய போகிறார். அதை நினைத்து இன்றே நானும் பெருமைப்படுகிறேன்.